வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஹா ஆரம்பிச்சிட்டாலோடா இது எல்லாமே சாமி வந்துருமே கடவுளே போறாங்க ஐயா அப்புறம் என்ன போடு டான்ஸ் போடு இந்த போலி சாமியார்களை பத்தி வீடியோ போட்டு ரொம்ப நாளா போச்சு. இந்த வீடியோ அதுக்காண்டி இருக்கட்டுமே. அப்ப சாணியடி சித்தர் அந்த சிவபெருமானே தேடிட்டு இருக்காரு. வருஷ கட்டி பாத்தீங்கன்னா நம்மளோட சாமியார்கள் டிஃபரெண்டா அருள் தரத்தை காத்துட்டு இருக்காங்க. என்னென்ன பண்றாங்கன்னு பாத்துறோம். போடு போடு செட் டாப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி? ஃபேன்ல கை வைக்கிறாரு. அவன் சரியில்லப்பா பாத்துக்கா. இல்ல எனக்கு புரியல. ஃபேன் ஓடிட்டு இருக்க இல்ல கை வச்சா டஸ்ட் வரும். டஸ்ட் எடுத்து நெத்தில தேய்ச்சிட்டு இருக்கிற விபூதி மாதிரி. ஓ இது ஒரு புது வகையான ஒரு சாமியாரா? தம்பி கொஞ்சம் குனியே ஓடி போ சனியே. இப்ப இந்த சாமியாரை பார்த்து இன்னொரு சாமியார் கலந்துருக்காங்க அதே மாதிரியே. சஞ்சாரி தேவரா லட்டு. என்ன இதெல்லாம்? எஜமான் মা মনসা তোমার ভক্ত নাগাতালা কৃপা করো আশীর্বাদ। அது ஆம்பள நாகத்தால் சாமி வந்திருக்கு. ஏய் அவனடா ஒரு மாதிரி அசிங்கமா பண்றான். கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? அட கொடுமையே. இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணைக்கு அனுப்பிட்டாங்க. பொழப்பு நாரி போச்சு. இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது, இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது உட்காந்துக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி குறி சொல்லுவாங்க இல்ல எதுக்குடா குறை வச்சீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. இது என்ன பாம்பு மாதிரியே வாயில எதையோ வச்சுக்கிட்டு போகுது. இது புரியல. தனி பாம்பு இதெல்லாம் டச் பண்ணவே பயமாகுது. அப்படியே போயிடு. ஓ ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் புது ரூட்டா இல்ல? கூட்டத்தை வேற பாருங்களேன். இல்ல பண்ற அவரை குத்த சொல்றதா இல்ல அதையும் பார்க்க இத்தனை மக்கள் கூடி இருக்காங்களா அவங்கள சொல்றதா? அவர் யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டும். ஆனா உண்மையிலே சொல்றேன் இந்த பிசினஸ் தான் எனக்கு நல்ல காசு இருக்கு. சொல்லுங்க காணிக்க சொல்லுங்க காணிக்க. புல்லட்ல என்ன போறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா above 1 lakh மேலதான். நார்மலா நம்மளாலே வாங்க முடியல. அவங்கள வாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு காசு பொருளுதுன்னு பாத்துங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். சார் நம்மளும் ஒரு சாமியாரா வில்லன் வாங்குறேன். பாலாபிஷேகம். ஐயோ கடவுளே. சாமிகளுக்குன்னா பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் இந்த பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் ஓகே. இது வந்து என்ன இப்படி எடுத்து கீழே ஊத்துற இது என்ன கீழே தானே ஊத்துறானோ? கீழே லிங்கம் இருக்கு. அபிஷேகம் எல்லாம் பொறுமையா பண்ணுவாங்க. அள்ளி புத கீழே ஊத்துறானோலே எதுக்கு? என்ன சார் சாமி மண்டையை பிடிச்சி என்ன அமுக்கு அமுக்குறானுவோ பாருங்க. என்ன டப்பால இருந்து பன்னீர் இந்த பாலெல்லாம் ஊத்துறானுவோ அது அப்படியே கீழே வலிஞ்சு ஓடிட்டு இருக்கு. அவன காலில் தான் ஓடிட்டு இருக்கு. ஊட்டி வந்து குளிப்பாடுறப்ப மாட்டேன் சொல்ல முடியும். இன்னொரு சைடுல மக்கள் இது இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கானோ அவனுக்கு செய்ய வேண்டியதானே. சாமிக்கு செய்யறது மக்களுக்கு செஞ்சுட்டு போனது இல்லாதவனுக்கு. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இப்படி கொண்டாந்து கீழே ஊத்துறோம் கொஞ்சம் கூட மண்டையில இல்லையாடா. ஏன்டா இதை பார்த்து சில முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வேளை நான் முஸ்லீமா பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஐ முஸ்லீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. a lot of milk wasted successfully. அடியில வந்து அடியில டிக்கிலனா சுடாதா? இது உனக்கே அசிங்கமா இல்ல? அது சரி சாமி என்ன வாயில வந்து பீடி குடிச்சுக்கிட்டு அருளா கொடுத்துட்டு இருக்காரு. நீ வரைக்கும் நான் கடன் வாங்கி செஞ்சுட்டு இருக்கேன் சார் வாடுமான. அதாவது எப்படி பண்ணாலும் சரி அருள்வாக்கு வாங்குறதுக்கு மனுஷங்க வராங்க இல்ல, பக்தர்கள் வராங்க இல்ல. மக்களை பார்த்தா கேவலமா இருக்கு எனக்கு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இங்க பாருங்க அடுத்தது செக்கம்மா மாயம்மா அங்க பத்தியில அருந்ததி.
என்ன இளவிடாதா? அந்த அம்மா நடக்கிறதுக்கு ஃபுல்லா பாதை ஃபுல்லா பூவு. இந்த அம்மா என்னது அது காலிக்கிட்டு குழந்தைய போட்டு ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு இருக்காதா பின்ன கத்துக்கோ அவ்வளவுதான். நடந்து போகும்போது தரையை தொட்டு கும்பிடுறாங்க. எனக்கு புரியல. அவங்களும் சாதாரண மனுஷி தானே. இதெல்லாம் பார்த்தா எனக்கு யார் ஞாபகம் வர திக்கு 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 திக்குன்ட்டு யாரு? அன்னபூர்ணி. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம ஊருக்கு அன்னபூர்ணினா நார்த் இந்தியாக்கு பத்தி இந்த அம்மா உங்களுக்கு பேர்லாம் தெரியல. ஐயோ கடவுளே. பார்த்தா ப்ராட் மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன்ல, சுத்திலே பாருங்களேன் ஈமிக்கிற மாதிரி இந்த மக்கள்லாம் முட்டா பசங்க கூட்டமா போய் எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ஏடா கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எத்தனை நயன்தாரா உங்களுக்கு வந்து என்னது முக்குத்தி அம்மன்ல அட்வைஸ் பண்ணாலும் நீ கேட்க மாட்டீங்கடா. நான் அதை பண்ணுவேன் அதை பண்ணா இதை பண்ணுவேன்னு உங்ககிட்ட பேரம் பேசுறவன் வியாபாரி. சரி ஓகே, வேணா ஹிந்துவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் கிறிஸ்டியன்லயே சில பேர் இருக்காங்க. வாங்க அதுக்கு பாப்போம். சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சு. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வெளியிடப்பட்ட இந்த ஜெப பேனா, சரியா, பிரேயர் பென், இது விற்பனைக்கு இருக்கிறது 15 ரூபாய் மாத்திரமே. 2500 செடி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 வாங்க. ஜெபித்து அந்த பேனா பாத்தீங்கன்னா அவர் வாங்கினது இருந்துச்சு 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாரு. அதோட கம்மியா தான் வாங்கியிருப்பாரு ஹோல்சேலா வாங்கும்போது. அந்த பேனால பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேமே அடிச்சு இது ஜெபித்து வாங்கப்பட்ட ஜெபித்த பேனா 15 ரூபா. நான் 100% வியாபாரி. எப்படி இருந்தாலும் அந்த ஜப கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வருவாங்க. இது ஜெபித்த பேனா. இந்த பேனா வாங்கினீங்கன்னா வீட்டில் வச்சிங்கன்னா எல்லாமே பிரச்சனை போயிடும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேனா வச்சு எழுதுனீங்கன்னா நீ பேப்பரில் எழுதவே தேவையில்ல, கொண்டு போய் பேனா வச்சா போதும் நீ பாஸ் ஆயிடுவ. வர கூட்டத்திட்ட அப்படியே பேனா வித்து தள்ள வேண்டியது. இன்னும் 2 நாள்ல 15 கோடிக்கு அதிபதி நீங்க தானே எல்லாம். முட்டா மக்கள், முட்டா முட்டா மக்கள். ஒரு மேலுக்கு அறிவு இல்லைண்ணே, பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. அடுத்து ஒரு கூத்து வேற பாருங்க. ஒரு விஷயம் தான் அந்த எல்லோ பாருங்களா, அது எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் பேமெண்ட். மத்த எல்லாத்துக்குமே 50 ரூபாய் பேமெண்ட். இவங்க எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபாய் பேமெண்ட் கொடுத்தனால நல்லா அப்படியே காலை தூக்கி தூக்கி ஆக்டிங் போடுறாங்க. இவர்தான் சொன்னாரு ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபாய் தரேன். உலகமாக ஆக்டிங்கா இருக்கேன். அந்த ரெண்டு பாருங்க, அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட். இந்த டைம் 200 ரூபாய். எல்லா இடத்துலயும் நீ கவனிச்சீங்கன்னா மக்கள் இல்லாம அவங்களுக்கு பொழப்பு ஓடாது. அவங்களை சுத்தி பத்தின ஈமிக்கிற மாதிரி மக்கள் இருக்கானோ இவனும் தப்புதான். இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமி. எனக்கு என்னமா எனக்கு வாயில வருது. சரி விடுங்க, கோத்தலாம் அடக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க பணத்தை தூக்கிட்டு வரேன் பாருங்க. பணம்னா இல்ல, கை கல்லாடி வலிஞ்சிச்சு, வாயு கொணிச்சு. சரி தலையில கைய வச்சாரு, எல்லாம் பொஷன் போயிடும். நான் சொல்லல. क्या नाम है? मनोज. दौड़ के मेरे पास, दौड़ के मेरे यीशु जी ஏ ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. பக்கா பேமெண்ட் பேடிஎம் பண்ணுங்க. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஐயா என் பேர் சம்பத். 3 வருஷமா இந்த காது கேட்காம இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 3 வருஷமா. 3 வருஷமா காது கேட்காம இருந்துச்சு. அந்த காது இந்த காது கேட்காம இருந்துச்சு. இந்த காதுல கஞ்சி மாதிரி ஒழுவும், அப்படியே கீழே கஞ்சி மாதிரி ஒழுகுமா? டாக்டர் போனீங்களா? டாக்டர்ட்ட போனா மாதிரி அங்க இருக்குது. நிறைய சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, நிறைய டிராப்ஸ் விட்டு பார்த்தா டாக்டருக்கு வா. மேலே ஆகல. இப்போ இந்த சமயத்துல ஆண்டவர் எனக்கு மேல் பண்ணாரு, ஏசாப்பா எனக்கு மேல் பண்ணாரு. ஐயா தெளிவா கேக்குதுங்க ஐயா காதிப்பா. ஓ ஜீசஸ், கைகளை தட்டுங்க. 3 வருஷமா காது கேட்கல. எவ்வளவு டாக்டர்கிட்ட போய் கியூர் பண்ண முடியல. அந்த ஜப கூட்டத்துக்கு போன உடனே ஏசப்பா வந்து காது கேட்க வச்சுட்டாராமா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. மேல இருந்து ஏசு பார்த்தா உங்களை ஊழியம் மக்களுக்கு வந்து ஊழியம் தானடா பண்ண சொன்னீங்கன்னா அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா கேட்க வச்சுட்டாரு. என் காது நல்லா தெளிவா கேக்குதுங்க ஐயா இப்போ. ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus Christ. Thank you. God bless you. இப்ப இந்து முடிஞ்சிச்சு, கிறிஸ்டியன் முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் முஸ்லிம் வருவோமா? தலைவர் நிக்கிற பாருங்க. என்னடா பண்றாங்க? தோசைகள் மாதிரி இருக்கு, என்னது? ஏமா
அந்த ஆளு காலால வச்சிட்டு இருக்காரு, முதுக காமிச்சிட்டு கையை வேற காமிச்சிட்டு, என்னமா புத்தி இது இல்லையாமா உனக்கு? ஏமா இதான் உனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு இதுல. உணர்ச்சி வசப்படாதீங்க. சரி இவரு பண்றது கூட பிரச்சனை இல்லை, காலால எண்ணெய் வைக்கிறது. அடுத்து ஒருத்தர் பண்ணாரு பாருங்க, நல்லா மிரண்டுட்டேன். அவங்களுக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. தொடாமலே பாத்தீங்கன்னா கியூர் பண்றதுக்கு பொம்மை கண்ணை எடுத்து சுட்டிட்டு இருக்கு, விளையாண்டுட்டு இருக்காரு. பேர பேத்தி கூட கன் வச்சு விளையாடுற வயசுல அதை தொழிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப அந்த அம்மாட்ட எவ்வளவு காசு வாங்கினாருன்னு தெரியல. நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. ஆக்சுவலி இந்த மக்கள் நீங்க தான், உங்களை எக்ஸாக்டா நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா ஏசி தண்ணி வலிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு, அது வந்து கோயில்ல இருந்து ஒரு தீர்த்தம் அடிச்சு குடிச்சிட்டு இருக்கானோ. சன் நியூஸ்லயே போட்டிருக்கான். இதெல்லாம் மதுரா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு பாருங்க, ஏசில தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு, அத கப்பல் வச்சு புடிச்சு இதுக்கு மேல மக்கள் என்ன சொல்றது, முட்டா மக்கள் இல்ல குடிச்சது ஏசி தண்ணி. அந்த மக்கள் சிரிப்பு வேற பாருங்களேன். ஆக்சுவலா இந்த சாமி இந்த கோயில்ல எப்படி நடக்குது அப்படின்னா, காசு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி தான் நடக்குது. இதை சாமி பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், அதுதான் கடுப்பு. எக்ஸாக்டா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்களேன். சாமிக்கு கீழே கால் பாதிக்கிட்டே இல்ல தொட்டு கும்பிடுறாங்க, ஒரு சைடுல புடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. சாமி அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கு. அப்ப துட்டே வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். அதை பத்தி திருப்பதி தேவஸ்தானத்துல சொல்லிருப்பாங்க பாருங்களேன். காசை கொடுக்குறோம், லட்டை கொடுத்தா என்ன பிரச்சனை? ஆமா, நாங்க விஐபிகளுக்கு எல்லாம் 500 லட்டு 1000 லட்டு கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு 1000 மிச்சம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. நாங்க விஐபி கொடுத்தா தானே எங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும், அவங்களால பதவி உயர்வு கிடைக்கும், இல்ல எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், அவர்களால பரிசுகள் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியது வந்து விஐபிகளோட அருளா இல்ல பெருமாளோட அருளா? விஐபிகளோட அருள் தான். அதாவது அந்த சாமிக்கு பக்கத்துல நின்று அர்ச்சகை காட்டக்கூடிய அந்த அர்ச்சகரே என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு விஐபிகளோட அருள் தான் வேணும், சாமியோட அருள் தேவையில்ல அப்படின்றாரு. அவருக்கு பொழைக்க தெரிஞ்சவர், உண்மையாவே சொல்றேன். மக்கள் தான் முட்டாளா இருக்கீங்க, உங்களை வச்சுதான் நல்லா காசு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு தோணுதா, நீங்க ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், ஒரு பெரிய கோயில் அது. அந்த கோயிலுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி விக்குது, அதோட விலை 20 ரூபா. சரியா? வெளியில வாங்கினா 20 ரூபா. அதை என்ன பண்றாங்க, குருக்கள் வந்து இந்த தீபாவளி காட்டுவாங்கல்ல கருவறையில, அந்த இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு குருக்கள் அதே தாயத்தை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. இவங்க வந்து சூடத்தை காமிச்சிட்டு இந்த துண்ணூரை கொடுப்பாங்கல்ல, துண்ணூரை வாங்கிக்கிட்டு அந்த கருவறைக்குள்ளே அந்த கைத்தை கட்டணும் அப்படின்னா 50 ரூபா. அந்த குருக்கள் பாத்தீங்கன்னா அதே கயிறை இப்ப கையை நீட்டுவாங்க, துண்ணூரை வாங்கிட்டு அது கையில கட்டி விடுறாரு, 50 ரூபா. அங்க நடக்குது காசு. இப்ப அதே கயிறு பாத்தீங்கன்னா வெளியில 20 ரூபா, உள்ள 50 ரூபா. எனக்கு புரியல, கருவறையில சாமிக்கு பக்கத்துல வச்சு கட்டினா அதுக்கு ரேட் அதிகமா? எனக்கு புரியல. சாமி பேரை யூஸ் பண்ணி உன பிசினஸ் தான் பண்றானுவோ. எவ்வளவுதான் இந்த மக்கள்கிட்ட சொன்னாலும் சரி, எந்த மாதிரி தெரியுமா ஆகும் இது? God the grant the serenity to access the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the difference. புரியுதா? ஆக்சுவலி ஏதோ ஒரு புக்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா இவர் இப்படி கிளியரா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வளரோன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட் காட்டுங்களேன். God the grant the serenity to access the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the difference. புரியுதா? சரி, அவ்வளவுதான். என்ன சொல்றது, நானும் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த போலிச்சாமியர்களை பத்தி. அவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானோ அப்படின்ட்டு முக்குத்தி அம்மனும் எடுத்தாங்க. இருந்தாலும் எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியார்கிட்ட போயிட்டு தான் இருக்காங்க. எவனையும் திருத்த முடியாது. சரி, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அந்த மக்கள் இருக்காங்களே ஏமாறுற மக்கள், அவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.